இன்னைக்கு நம்ம எஸ்தர் முதலாவது அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் வந்து ஒரு பூலோக ராஜா எந்த விதமாக செயல்படுறான், எப்படி பரலோகத்தின் ராஜா தேவனானவர் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ 127 நாடுகள் 127 நாடுகளை அழைச்சி 180 நாள் தன்னுடைய ஐஸ்வர்யம், தன்னுடைய மகிமை, தன்னுடைய வெற்றி எல்லாத்தையும் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு இந்த ராஜா அகஸ்வேரு கொண்டாடுறான். ஸோ இந்த 180 நாட்களுடைய விருந்துக்கு பின்னாடி, ஃபீஸ்ட்டுக்கு பின்னாடி 7 நாள் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி எல்லோரும் குடித்த நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவியை வர சொல்கிறான், அவருடைய அழகை காண்பிப்பதற்காக. ஸோ வஸ்தி ராணி வந்து அதை மறுதளிச்சிட்றான். ஸோ அவன் வந்து இந்த குடிச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னாடி நிற்கணுன்றதை அவள் விரும்பலை. அதுக்கு நம்ம அவளை கனப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். பட் ஆனால் இந்த புஸ்தகம் வந்து விருந்தில் ஆரம்பிச்சது, ஒரு ஃபீஸ்டில் ஆரம்பித்தது. இந்த புஸ்தகமும் ஃபீஸ்டில் முடியுது. இந்த எஸ்தர் புஸ்தகம் அந்த கடைசியாக இருக்கிற விருந்து அல்லது ஃபீஸ்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பூரீம். இது வந்து கர்த்தர் ஆயத்தப்படுத்தின ஒரு பண்டிகை. ஸோ இந்த பண்டிகை எதனால் கொண்டாடுறாங்கன்னா, ஒரு நபர்னுடைய வெற்றியை காண்பிக்கவோ அல்லது மோர்தேக்காயினுடைய வெற்றியை காண்பிக்கவோ அல்லது ஆமானுடைய தோல்வியை காண்பிக்கக்கூடியவோ அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஜனங்களுடைய ரட்சிப்பை குறித்த ஒரு பண்டிகையாக இருக்குது. இட் இஸ் த ஃபீஸ்ட் தட் டாக்ஸ் அபவுட் ரிடம்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பண்டிகையை வந்து இந்த இடத்துக்கு வந்தது, இந்த பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு வந்து யாரை கர்த்தர் பயன்படுத்தினார்னா ஒரு ஸ்திரியை பயன்படுத்தினார். ரைட். இந்த ஸ்திரியோட பேர் வந்து எஸ்தர். எஸ்தரை கனப்படுத்தக்கூடிய வகையில் கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ ஒரு பூலோகத்து ராஜாவினுடைய பண்டிகையும் அவன் அந்த மனைவி ஆகிய அந்த ஒரு ஸ்திரியை பார்த்த விதத்தையும், நம்ம பரலோகத்து ராஜா ஒரு பண்டிகையை ஆயத்தப்படுத்தினதையும், அவர் எப்படி ஒரு ஸ்திரியை கனப்படுத்தினார்ன்றதையும் இந்த முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நீங்கள் தியானித்து பாருங்கள். இந்த முதல் அதிகாரத்திலேயே இன்னொரு டிவோஷன் கூட நம்ம பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.